அனைவருக்கும் காலை வணக்கம். என் அன்பு உறவுகளே, என் அருமை நண்பர்களே, இன்றைய பொன்னான காலை பொழுது நமது முப்பாட்டன் திரு வள்ளுவனுடைய ஆசீர்வாதத்தில் அனைவருக்கும் மிக சிறப்பாக அமைய வேண்டும். ஒரு வீட்டில் 3 பேர் அண்ணன் தம்பி. பெரியவர் மருத்துவர், அதுக்கு சின்னவர் ஆசிரியர், அதுக்கு சின்னவர் ஒரு சின்ன அலுவலகத்தில் பியூன் வேலையாக செய்கிறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க சொத்தை பிரிக்கிறாங்க. பெரியவர் சொத்துலேருந்து ஒரு 50 சென்ட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் மருத்துவராகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அதனால் அவருக்கு அவர் சொத்துலேருந்து, அவர் பாகத்துலேருந்து ஒரு 50 சென்ட் எடுத்துக்கிறாங்க. சின்ன ஒரு செட்டில் அவரும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, அரசாங்க உத்தியோகம். அதனால் அவர் பாகத்துலேருந்து ஒரு 25 சென்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, சின்னவர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒத்துக்குனாங்களா? ஒத்துக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது என் உரிமை, எங்கள் தாத்தா சொத்து என் பிள்ளை சாப்பிட்ணும், என் பேரன் சாப்பிட்ணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி தன்னுடைய உரிமையை பெற்றாங்க. சமமாக பங்கிடணும்னு சொல்லிட்டு சமமாக பங்கிட்டாங்க. இது அவங்க விதத்தில் பார்த்திங்கனாக்கா அது நியாயமானது, நீதியானது. அதே போன்று தான் இங்கே திராவிட கட்சிகள் 75 வருஷமாக ஆண்டுக்கிட்டு வருது. நமக்கு அதிகாரத்துலேயும் ஆட்சிலையும் பங்கு கொடுக்குறாங்களா? இல்லை. நாம் கண்டது என்ன? அந்த இலவசம், அந்த புழுத்து போன அரிசி, அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த டப்பா வண்டியில் இலவச பேருந்து பயணம், இதுதான் நம்ம கண்டது. அப்புறம் சாராயம், ஒரு பொட்டலம் பிரியாணி தேர்தல் அன்றைக்கி. நமக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்களா? ஆட்சியில் இடம் கொடுத்துருக்காங்களா? இல்லையே. நம்ம கூட பிறந்து நம்ம கூட பிறந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்த அண்ணன் தம்பிக்கே நம்ம உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் 75 வருஷமாக எப்படிங்க ஒரு திராவிட கட்சிக்கு இப்படி உரிமையே விட்டு கொடுத்துருக்கீங்க? அடிப்படை உரிமைங்க நமக்கு. எல்லாரும் இங்கே சமமாக இருக்கணும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லையா? பேசிக்கினாங்க. ஜெயலலிதாவும் மு க ஸ்டாலினும் பேசலையா? பேசிக்கினாங்க. எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலினும் பேசலையா? பேசிக்கினாங்க. நரேந்திர மோடியும் மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லையா? பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசிக்கிட்டு தாங்க இருக்காங்க. உறவுகளாக இருக்காங்க. பேசலை, இது உறவுகளாக இருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் நாமெல்லாம் பிளவுபட்டால் ஒருத்தன் எதிர்கட்சி, இன்னொருத்தன் ஆளுங்கட்சி. ஆனால் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தாக்கா அவங்கெல்லாம் உறவுகளாக மாறி நம்மளை தாக்குவாங்க. இதுதான் உண்மை. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை, நம்ம காலமுறை தேவையில்லை. இப்போ காலமுறை இந்த கட்சிகள், அரசியல்வாதிகள்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து திட்டமிட்டு நம்மளை ஏமாற்றி, இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி காலமுறை நம்மளை அடிமையாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நாம், மக்களாகிய நாம், நம்ம உரிமையை பெறுவதற்காக ஒரே ஒரு தடவை, ஒரு நாள் மட்டும் நம்ம ஒற்றுமையாக இருந்து அந்த வாக்கை செலுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்கள். அவங்க மக்களுக்காக உழைச்சாங்களா இல்லையான்னு அப்போ தெரியும். அவங்க சாயம் வெளுக்கும், அவங்க முகத்துறை கிழிக்கப்படும். தயவு செஞ்சு கொஞ்சம் மாறுங்க. ஏங்க, இங்கே பசித்தவனுக்கு சாப்பாடே இல்லைங்க, பசித்தவனுக்கு சோறு இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, திறமை உள்ளவனுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் எப்படிங்க இது சமூக நீதி நாடாக இருக்கும், மக்கள் நாடாக இருக்கும்? நோய்வாய்ப்பட்டவனுக்கு, நோய்வாய்ப்பட்டவனுக்கு, ஏழை குடிமகனுக்கு இங்கே வைத்தியமே கிடையாது. பணம் உள்ளவன் மட்டும்தான் இங்கே வாழணும், முதலாளிகள் மட்டும்தான் இங்கே வாழணும். அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்றைக்கி காலமுறா இலவசன்ற ஒரு வார்த்தையை சொல்லியே நம்மளை இங்கே அடிமையாக்கி வச்சுக்கிறாங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம, ஆட்சியில் பங்கு கொடுக்காம நம்ம கண்டது அந்த இலவசம் மட்டும்தான். தயவு செஞ்சு இலவசங்களை தவிர்த்துட்டு ஒரு தடையாவது, ஒரே ஒரு முறையாவது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு அரசியல் புரட்சியை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரல மட்டும்னா நாளைய தலைமுறை நல்லபடியாக வாழும். இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மறந்துட வேண்டியது தான். நரக வாழ்க்கை தான். வாய்ப்புக்கு நன்றி. ரத்த தானம் செய்தால் பல உயிர்களை காப்பாற்ற